திருமணத்தை கனப்படுத்துதல். அல்லேலூயா. பரிசுத்த விவாகத்தை கனப்படுத்துதல்னு சொல்லலாம். அதாவது திருமணம் அப்படின்னாலே அது பரிசுத்த விவாகம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. மார்க்கு 10:8 பிள்ளைங்க வாசிக்க மீண்டும் வாசிப்போம். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இப்போ அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23-24 பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 2:23-24. அல்லேலூயா. இதில் ஆதியில் தேவன் சொன்ன வார்த்தையை தான் மார்க்கில் நம்ம 10:8 பார்க்குறோம். எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் இவள் மனுஷன் எடுக்கப்பட்ட மனுஷன் எனப்படுவாள். புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு என்ன பண்ணுவாங்களாம்? புருஷன் என்ன பண்ணணுமா? என்ன சொல்லியிருக்குது? இதுதான் பிரச்சனையே வருது. அல்லேலூயா. காரணமே தேவனுடைய வார்த்தைக்கு அப்படி உள்டாவா என்ன பண்ணுறாங்க? மகன் என்ன பண்ணிடக்கூடாது, பிரிஞ்சு பெயரக்கூடாது. ஃபஸ்ட்டு பிரிஞ்சு போனான்னா கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு சேர்ந்து இருக்கணும்னா கடைசி காலத்தில் வர கஞ்சி ஊற்ற வரமாட்டான். அல்லேலூயா. அப்படி தான் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஆதியாகமத்தில் பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்கன்னா, புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு என்ன பண்ணணுமா? தன் மனைவியோடு அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்னொரு காரியம். காரியத்தில் நிறைய பேர் சந்தேகம் கேட்குற காரியங்கள் நிறைய இருக்குது. திருமணத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம், நேரம் தீர்ப்பு தெரியல. அல்லேலூயா. அதாவது காதல் திருமணம் தேவன் அங்கீகரிக்கிறாரா, இல்லை நம்ம நிச்சயம் செய்யப்பட்ட பெரியவர்களால் நியமனம் செய்யப்பட்ட திருமணம் தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகம் உண்டா இல்லையா? அதே போல் இப்போ ஒரு திருமணம் பூமியில் நடக்குதுன்னா அது தேவனுடைய சமூகத்தில் என்ன இருக்கும்? நிச்சயப்பட்டிருக்குன்னு சொல்லி வேத வசனத்தில் நம்மளுக்கு ஆதாரமாக இருக்குது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எப்படி பிரிவினை வருது, எப்படி கணவன் மனைவி அந்த இறப்பு எப்படி வருகிறது பாருங்கள். மனைவி இறந்து போகிறது, எல்லாம் புருஷன் இறந்து போகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் வருது. இதெல்லாம் எதனால் வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? தெளிவாக பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அதாவது முதல்ல காதல் திருமணம் அப்படிங்கிறது செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா? ஏன்னா ஏதோ எதிரியை பார்க்குறவங்க பார்க்குறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? இதுக்கு பட்டிமன்றம்லாம் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட்டிமன்றம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் ஃபுல்லாக பார்த்ததில்லை. அதில் முடிவு என்ன சொல்லுவாங்க? காதல் திருமணம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, செய்யலாம்னு சொல்லுவாங்களா? இந்த சாலமன் பாப்பையெல்லாம் நடத்திருப்பாரு, கண்டிப்பாக நடத்திருப்பாங்க. அது முடிவு என்ன சொல்லியிருப்பாங்க? ஒன்றுக்கு தெரியாதா? பார்த்தது இல்லையோ? காதல் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலான்னு சொல்கிறவங்க கைத்துங்க. காதல் திருமணம் பண்ணக்கூடாது அப்படிதானே? எதிர்ப்பு. சரி, காதல் திருமணம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெஜாரிட்டி அங்கே தான் இருக்குது. இப்போ காதல் திருமணமோ இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ அது நம்மளுக்கு பெருசு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அங்கீகரிக்காரா அங்கீகரிக்கலையா? அல்லேலூயா. கர்த்தர் எந்த திருமணத்தை அங்கீகரிக்கிறார், எப்படிப்பட்டவர்களுடைய திருமணத்தை அங்கீகரிக்கிறார், எப்படிப்பட்ட திருமண தம்பதிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பாருங்க, திருமணம் அப்படின்னாலே அது என்னது? பரிசுத்த விவாகம். என்ன விவாகம்? பரிசுத்த விவாகம், பரிசுத்த திருமணம். அல்லேலூயா. இப்போ இந்த அறிவு வாசிக்கும் போது என்ன பண்ணுவோம்? பரிசுத்த விவாக அறிக்கைன்னு தான் வாசிப்போம். அல்லேலூயா. நான் இன்னும் வாசிக்கல. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரி யாதப்பட்ட அறிவிப்பு வாசிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கிருபையினால ஒன்று கூட என்ன ஆகலை, ஒன்றும் சோடையாக போகலை. அல்லேலூயா. எல்லாம் குழந்தைகள்கிட்டையோட சந்தோஷமாக இருக்க, எதுவும் பிரிஞ்சு போகலை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். அப்போ இந்த பரிசுத்த விவாகம் அப்படின்னாலே பரிசுத்தம் இருக்கு. இப்போ நம்ம ஆலயத்தோட பெயர் என்னது? பரிசுத்த, அது தூய, அதெல்லாம் பரிசுத்தம் சொல்லி சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ தேவன் தங்குற இடம் என்னது? பரிசுத்த ஆலயம். அல்லேலூயா. அந்த பேர் நம்ம ஒவ்வொரு பேரை வச்சு விடுவோம். ஆனால் என்னது? பரிசுத்த ஆலயம். அதே போல விவாகம் என்னது? பரிசுத்த விவாகம். இப்போ இந்த ரெண்டுலையும் என்ன வருது? பரிசுத்தம் இருக்கு. அப்போ பரிசுத்தம் இருக்கிறதுல என்ன இடம் இல்லை?
பரிசுத்தம் இருக்கிற இடத்துல எதுக்கு வேலை இல்லை? அநீதியான காரியங்கள், அசிஸ்தான காரியங்கள், பொய் வேலை இல்லை. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த விவாகரத்துக்குள்ள திருமணம் நடந்து கொஞ்ச நாளில் புருஷன் இறக்குறது, மனைவி இறக்குறது, எல்லாம் பிள்ளை பிறக்கும்போது இறந்து போகிறது, எல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமணத்தில் சொல்லி ஒரு காரியம் சொல்லுவாங்க, 1000 பொய்யை சொல்லி என்ன பண்ணுவாங்க? 1000 பொய்யை சொல்லி ஆனால் என்ன பயிர்? 1000 காலத்து பயிருக்கு 1000 பொய் சொல்லிட்டு இருக்கு. இல்லையா? அது 1000 காலத்து பயிராக இருக்குமா? அல்ல. இல்லையா? இப்போ பரிசுத்தம் அப்படிங்கிற வர இடத்துல பொய் வரலாமா? பொய் வரக்கூடாது. ஆனால் இப்போ ஒரு புரோக்கர் மூலமாகவோ அல்லது ஏதோ கேட்கும்போது முதல்ல ஒரு பொண்ணு வீட்லையோ அதாவது மாப்பிள்ளை வீட்லையோ என்ன சொல்லுவாங்கன்னா, படிப்பு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க? பொய் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா? பொய் சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சா? பரிசுத்த விவாகம் இல்லை. அடுத்தது வயசில் என்ன பண்ணுவாங்க? பொண்ணுக்கு 27 வயசுனா 17 வயசுன்னு சொல்லுவாங்க. அலையிலையா? மேக்கப் பண்ணி வச்சு கருத்துருக்கு சொல்கிறது புரியுதா? கேட்க தெரியலையா? அலையிலையா? கருத்துருக்கு. அப்போ என்னது? வயசில் பொய், படிப்பில் பொய், சம்பாத்தியத்தில் வருமானத்தில் பொய். அடுத்தது வேற என்ன சொல்லுவாங்க? பொய். 5 வீடு இருக்குது, 10 ஏக்கர் தோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தா ஒன்றும் இருக்காது. என் உள்ள பேங்க்ல இவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒன்றும் இருக்காது. இப்படி ஏகப்பட்ட பொய். புரியுதாங்க? கேட்குறத கேட்கலையா? அல்லேலூயா. கருத்துருக்கு சோதரம். ஏன்னா கல்யாண வீட்டில் மெசேஜ் போய் கொடுப்பேன், பொண்ணு மாப்பிள்ள அங்கேயும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க சரீரம் தான் இருக்கும். என்ன பண்ணிடுவாங்க? புரிஞ்சா புரியலையா? அதனால் அங்கே இந்த பொண்ணு மாப்பிள்ள கல்யாண வீட்டில் போய் நம்ம மெசேஜ் கொடுத்தோம்னா வர்றவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? அங்கே இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைக்கு கேட்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால தான் இப்படி ஒரு வருஷத்தில் ஒரு நாளை வச்சு உங்களை எல்லாத்துக்கும் இப்படி ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நியமனம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். அப்போ இந்த பொய் சொல்லி, அதாவது ஏதாவது ஒரு காரியத்தில் வயசுலையோ அல்ல வருமானத்திலையோ அல்ல படிப்பு காரியத்திலையோ இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் பொய் சொல்லியாச்சுன்னா அது என்ன விவாகம் இல்லை? பரிசுத்த விவாகம் இல்லை. அது தேவனால் அங்கீகரிக்கப்படாத விவாகம். எத்தனை பேர் இருக்கு? கரங்களை திட்டக்கூடாதா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கே புரியும், உங்க உள்ளத்துக்கு புத்தம் நம்மளே இப்படி பொய் தான் பேசும். அப்படி எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. நான் இந்த காரியத்தில் போய் சொல்லியிருக்கிறோம் கல்யாணத்துக்கு. அல்லேலூயா. சிலவங்க பாருங்க நகரத்தை தான் சொல்லுவாங்க. அது இப்போ மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? இத்தனை பவுன் போடுறேன்பாங்க. கடைசியில் அதில் என்ன பண்ணுவாங்க? ஒரு 4-5 பவுன் குறையுதுன்னா அதில் என்ன பண்ணுவாங்க? கவரிங்கை போட்டு அடியில் விட்டுருவாங்க. அல்லேலூயா. கருத்தருக்கு சோதனை. இப்போ ஒரு மேரேஜ் நடந்துச்சு, 200 பவுன் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் 150 பவுனுக்கு தான் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. 50 பவுன் கவரிங்கில் போட்டாங்க. அல்லேலூயா. கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 2 பேரும் பிரிகிறாங்க. பிரிகிற சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க? 200 பவுன் போடுறோம், 200 பவுன் நகையை தாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போ வீடியோலேயே நகை அந்த திண்ணத்தை பார்த்து லேசர் மூலமாக எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடை பார்த்துக்கலாமா. இப்போ புதுசாக வந்திருக்காமா. அதை வச்சு அவங்க 150 பவுன் தான் 50 பவுன் கலப்படம் அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மாட்டிக்கிட்டாங்க. கருத்துருக்கு சோதரம். அப்போ அந்த பொய் சொல்லி 200க்கு 200 அவங்க கேட்கவே இல்லை. போடுறது போடணும்னு இருப்பாங்க. இவங்க வசதி உள்ளவங்கன்னு சொல்லி 150 200 சொல்லி போட்டு பொய் சொல்லிட்டாங்க. அப்போ அது நிமித்தம் ஒரு சில மாசத்துல என்னாச்சு? பிரிவு உண்டாயிடுச்சு. இது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் பொய் காரியம். அல்லேலூயா. பொய் சொல்லி தேவனுடைய சமூகத்தில் வந்து திருமணத்தை பண்றாங்க. என்ன விவாகம்னு சொல்லி பண்றாங்க? பரிசுத்த விவாகம் சொல்லி பொய் சொல்லி வந்து திருமணம் பண்றதுனால அவங்களுடைய குடும்பத்தில் என்னது இல்லை? ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ நம்ம நீங்கள் இப்போ பாருங்கள், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. இப்படி பொய் சொல்லி திருமணம் பண்ணவங்க குடும்பத்தில் பாருங்கள் என்ன இருக்காது? ஒன்று சந்தோஷம் இருக்காது, அல்லனா வருமானத்தில் பொருளாதார ஆசீர்வாதம் இருக்காது, அடுத்து குழந்தை பாக்கியம் இருக்காது, அல்லனா ஏதாவது பிறக்கிற குழந்தை எல்லாம் பெண் குழந்தையாக பிறக்கும், ஆண் குழந்தை இருக்காது. சிலவங்க பெண் குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க, ஆண் குழந்தையாக பிறக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். நான் எதுவும் வித்தியாசமாக பேசுகிறேன்னா ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன், உண்மையே இல்லையா? கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்து பாருங்கள், கணவன் இறந்து போகிறது, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நடக்குது. இப்போ சிசனோடையில் ஒரு வீட்டில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அங்கே கேட்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால் கூப்பிட்டு போனார். ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், இப்போ பொண்ணு பார்த்துட்ருக்குறாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நான் ஏதோ ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போ மேரேஜ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி புருஷன் இறந்து போனார். அப்போ சரி அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், 2வது நினச்சேன். அவங்க சொல்கிறாங்க 6வதுங்கிறாங்க. இயேசுவே ரட்சியம் அப்படின்னு. அல்லேலூயா.
எத்தனை புருஷன் இறந்து போனாங்களாம் கட்டி வச்சு 5 புருஷன் இறந்து போயிடுச்சு. இப்போ 6வது மேரேஜுக்கும் ஆயத்தம் ஆகிட்டாங்க. அதுக்கு நான் போய் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒன்று நான் சொல்ல வேண்டியது எப்படி சொல்லிட்டேன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஆண்டர் கொடுத்ததை கொடுத்து வந்துட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு வர பாருங்க, அந்த காரியத்தில் இன்னைக்கு வர என்ன இல்லை, அந்த 6வது மேரேஜ் நடக்கல. அந்த நான் என்ன பண்ணிட்டு நடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு இன்னைக்கு வரை நடக்கல. கடைசியில் அந்த பொண்ணுடைய அப்பா ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு ஐசியூவில் தான் இருக்காரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க என்னென்ன நிலமெல்லாம் நடக்குது உலகத்தில். கர்த்தருக்கு இது என்ன காரணம்? சாபமா, இல்லை இந்த கணவன் 1 2 3 சொல்லி இறந்து போகிறது சாபமா, இல்லை அது தேவனுடைய கோபாக்கினியா, அப்படி இல்லைன்னா சாத்தானுடைய கிரியா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு காரியம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஓரிலிருந்து ஒருத்தவங்க எனக்கு ப்ரே பண்ணுறதுக்கு வந்தாங்க குடும்பமாக. அவர் கிருஷ்ணகிரியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு கால் கொஞ்சம் ஊனமாக இருந்துச்சு. போலியோவில் இதாகிடுச்சு. நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர் ஒன்று தான் வருவார். அப்போ முதல் நாள் ப்ரேயர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் அசுத்தாக இருந்து அதை கிளியர் பண்ணோன்னா அவர் என்ன பண்ணிட்டார், அந்த சேரெல்லாம் விட்டுட்டு நடந்து வந்துட்டார். அப்போ அவங்களுடைய தங்கச்சி மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டார் தங்கச்சியை. அப்போ தங்கச்சிக்கு ஒரு பிள்ளை உண்டு, ஒரு பெண் குழந்தை. அதை இவர் தான் எல்லாம் எடுத்து தங்கச்சி பிள்ளை தாய் இவர் 4 பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது சூழ்நிலை குடும்பமும் வர்றாங்க. அவருக்கு கிளியர் ஆகிட்டு கடைசியில் பார்த்தா அந்த மருமக, அதாவது தங்கச்சி பிள்ளைக்கு திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது ஆண்டவர் ப்ரேயர் பண்ணி பார்க்கணும், மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாங்க என்னன்னு கேட்குறோம், தீர்க்கசமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவ செய்கிற பாவ காரிக்கு ஒன்று மேரேஜ் ஆகாது, அப்படி மேரேஜ் ஆனாலும் குழந்தை இருக்காது, அப்படி குழந்தை இருந்தாலும் புருஷன் உயிரோடு இருக்க மாட்டான், இறந்து போயிடும் அப்படின்ட்டு. அப்போ இது எதனால ஆண்டவரே சொல்றாரு. அப்போ இது எதனால அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை. இவன் என்ன பண்றா, அதிகமாக சீரியல் பார்க்குறா, படம் பார்க்குறா, வேற ஒன்றும் கிடையாது. இந்த சீரியல் பார்க்குறதையும் படம் பார்க்குறதையும் விட்டுட்டு திருமணம் பண்ணுன்னா இவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உடனே அவன் அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் பார்க்காத மக்கள் பார்க்காம எல்லாரும் சீரியல் பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் குழந்தை இல்லையா, அவங்க நல்லா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, சண்டை போட்டுட்டு போயாச்சு. அல்ல இல்லையா. கருத்துக்கு சோதரம். அப்போ இந்த காரியத்தில் பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, எல்லாத்துக்கும் ஒரு போல கிடையாது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான வாழ்க்கை. அப்போ உனக்கு உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், உன்னுடைய குடும்பம் கட்டப்படணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், உன்னுடைய விவாகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணு, சீரியல் பார்க்கறதையும் படத்தை விடுங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். இப்போ மேரேஜ் ஆயிட்டு ஆனால் என்ன ஆகலை, குழந்தை இன்னும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. இப்போ எங்கிட்ட வர்றதில்லை. கர்த்தருக்கு ப்ரேயர் பண்ணுறேன், அதை பற்றி கவலை இல்லை. கேட்டாலும் சரி கேட்காலும் சரி ஆண்டோட வார்த்தை என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். அல்லேலூயா. அப்புறம் பின்னால் நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம், ஆனால் இப்படி கணவர் இறந்து போனார், ஆனால் குழந்தை சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஏன் முன்னால் நிற்கக்கூடாது, அதை சொல்ல வேண்டியதை சொல்லிடணும்னு சொல்லியாச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். அப்போ எதனால இப்படி சாபமா, இது தேவனுடைய கோபாக்கியா இல்லை சாதாரணிக்கிறியா, இது என்னதுங்க சொல்லுங்க. இந்த ஒரே உண்மை சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சு சொல்கிறீங்க? 3 காரியத்தையும் சொல்கிறாரு. ஒன்று மேரேஜ் ஆகாது, இல்லைன்னா குழந்தை இருக்காது, இல்லைன்னா கணவன் இறந்துடும். 3 காரியம் ஏதாவது ஒன்று நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு என்ன காரணம்? அந்த புள்ள தான் காரணம். இப்போ நம்ம இப்போ இடையிலோட ஒரு விடுகதை உண்டு. என்னது, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுக்கு என்ன பல் பூசி போச்சு. இப்போ அப்படி கிடையாது. பிள்ளைகள் தின்னா பிள்ளைகள் தான் பூசம், பிதாக்கள் தின்னா பிதாக்கள் தான் பூசம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இது முன்னோருடைய தாய் தாய்களுடைய பாவமும் இல்லை, முன்னோருடைய பாவத்து மூலம் சாபமும் இல்லை. யாருடைய பாவம்? அந்த பிள்ளையோட பாவம். அந்தந்த பிள்ளைகளுடைய பாவம் தான் அந்த பிள்ளையோட வாழ்க்கை சீரழிகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் நமக்கு என்ன இருக்கும், நம்முடைய பார்வையில் பிள்ளை நல்ல பிள்ளை. எந்த தாய் தாவப்பனும் தன்னுடைய பிள்ளைய கெட்ட பிள்ளைன்னு சொல்லவே மாட்டா. யாராவது சொல்லுவாங்களா? அதே மாதிரி பாவம் செய்கிறத பிள்ளைங்க தாய் தப்புன்னு தெரிகிற மாதிரியே பாவம் செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படிங்கும்போது யாராலையும் கண்டுபிடிக்க, அது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அவங்கவுங்க கிரியைகள், அவங்கவுங்க பரிசுத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கை தேவன் அமைத்து கொடுக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த விவாகம்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கு.
பரிசுத்தமாக விவாகம் பண்ணி பரிசுத்தமாக குடும்பத்தில் பிரவேசிக்கும் போது அந்த தேவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக தேவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவன் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் தேவன் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். இல்லையா? கர்த்தருக்கு சோதனம். ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, நான் எல்லாம் எங்களுடைய திருமணம்லாம் ஆயத்தெல்லாம் வச்சு நடந்துச்சு, குருமார் தான் எல்லாம் நடத்தி வச்சாங்க, இப்படி பிரிவினை ஆகி போச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, குழந்தை இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு 1008 குறைகள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய குறையை என்ன பண்ணாங்க? சொல்லையே மாட்டாங்க. நாங்கள் இப்படி ஏமாற்றி திருமணம் பண்ணி கொடுத்தோம், ஏமாற்றி திருமணம் பண்ணோம், அப்படி இப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லவே மாட்டாங்க. என் பிள்ளை பாவம் செஞ்சுது, தப்பு பண்ணிச்சு, என் பிள்ளை இப்படி இன்னொரு பழக்கமாக இருந்துச்சு, அதனால குடும்பத்தில் பிரிவினை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரன். அதனால நாம இனியாவது நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்துல, பேர பிள்ளைகளுடைய காலத்துல என்ன பண்ணணும்? நம்ம பயபக்தியா கர்த்தருடைய. இப்போ பாருங்க, முதல் திருமணத்துக்கு புரோக்கர் வச்சது யாரு தெரியுமா? பைபிள்ல புரோக்கர் இல்லாம கல்யாணம் நடக்குது, இப்போ நடக்க மாட்டேங்குது. இல்லையா? முதல் வேதத்துல புரோக்கர் வச்ச ஒரு மனுஷன் யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. கை தட்டுங்க. அல்லேலூயா. முதல் திருமணத்துக்கு தன்னுடைய பையனுக்கு புரோக்கர் வச்சது யாரு? ஆபிரகாம் தான். தன்னுடைய ஊழியக்காரனா புரோக்கரா அனுப்புறாரு. அல்லேலூயா. எப்படி அனுப்புறாரு? என்ன எப்படி அனுப்புறாரு? என் பையனுக்கு நல்ல குணமுள்ள ஒரு மகளை பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்து சத்தியம் பண்ணிட்டு அனுப்புறாரு. இல்லையா? கருத்திற்கு. ஆனா அதே போல அந்த ஊழியக்காரனும் தேவனுடைய பயத்தின்படி இருந்தபடியாக தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி அந்த தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு அருமையான மகளை ஈசாக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்போ உள்ள புரோக்கர்லாம் நீங்க பணம் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பொண்ணை பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க குறைச்சி கூட்டி பண்ணீங்கன்னா அவங்களும் அங்கே குறைச்சி கூட்டிடுவாங்க. அல்லேலூயா. உண்மையே இல்லையாங்க? எப்படி அவங்களுக்கு கமிஷன் வந்தா போதும். ஆனால் உண்மையான இருக்கிறவங்க, இப்போ மெஞ்சானத்தில் ஒரு சார் இருக்கிறாங்க, அவங்க ஸ்கூலில் சேட்டர் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் வேலை பார்க்குற நாட்டில் இருந்து எனக்கு நல்லா தெரியும், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்பவும் அந்த பொண்ணு மாப்பிள்ளை இது பார்த்து கொடுக்குறாங்க. இன்னும் 5 காசு என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அவங்க சொந்த செலவில் தான் கூப்பிட்டு போவாங்க, காரில் எல்லா செலவும் பண்ணுவாங்க. இல்லையா? கருத்திற்கு சோதனம். அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் என்ன முடியாது, தவறாக சொல்ல முடியாது. இல்லையா? அடுத்தபடியாக பாருங்க, ஆதாம் ஏவாள் உடைய திருமணம். மாமியார் இல்லாத மருமக யாருன்னா யாரு தான்? ஏவாள் தான். அல்லேலூயா. மாமியாரே இல்லாத மருமக ரொம்ப ஜாலியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தொந்தரவே இருந்திருக்காது. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்ன. இந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த விவாகம் அந்த தேவன் தான் என்ன பண்ணி வச்சாரு? இணைச்சு வச்சாரு. தேவன் தான் திருமணத்தை பண்ணி வச்சாரு. அப்படிப்பட்ட தேவனே இணைச்ச அந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில சாபம் வந்தது எதனால? கீழ்ப்படியான. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கணவன் மனைவியா இணைச்சு ஒரு தாய் தாபம் வந்து தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு திருமணம் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல தகப்பன் தாய் தகப்பன் சொல்ல கேட்டு கர்த்தருக்கு பயந்துருந்தா அவங்க என்ன எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆனா அதே போலதான் ஏதேன் தோட்டத்துல திருமணத்தை முடிச்சு தோட்டத்துல கொண்டு என்ன பண்ணியாச்சு, வச்சாச்சு. அலையில் நல்லா குளிர்ச்சியான ஒரு இடம், சிங்கம்லாம் இப்போ புல்லு திங்குற மாதிரி எல்லாம் ஆடு மாடுகள் சிங்கம் எல்லாம் ஒருபோல மேய்ஞ்சி அப்படி படுத்து இருந்த அப்படி ஒரு அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை வெளிக்கொண்டு வச்சாரு. ஆனால் தேவன் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல. அதனால என்னாச்சு, அவங்களுக்கு சாபம் வந்துச்சு. அடுத்தபடியாக பாருங்க, அனனியா சபிரால். அனனியா சபிரால் 2 பேரும் என்ன பண்ண, அதாவது சொல்லுவாங்க ஜாடிக்கு ஏற்ற மூடி சொல்லணும். 2 பேரும் ஜாடியா இருந்தா வேலைக்காக, 2 மூடியா இருந்தாலும் வேலைக்காக. இந்த அனனியா சபிரால் வந்து எப்படி, 2ம் ஜாடி ஒன்போல ஒத்து ஒரு 2 குணமும் ஒரே குணம், பொய் சொல்றதுல ஒரே குணம். அல்லேலூயா. அதனால செத்து போனாங்க, இறந்து போனாங்க. முடிஞ்ச அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை யாருக்கு, அனனியா சபிராலுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை. 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கும் காணியாச்சு இருந்து அதையெல்லாம் இது பண்ணாங்க. அதை வந்து எனக்கு வித்து கொடுன்னு சொல்லி அப்போஸ்தலர் கேட்கல. ஆனால் இவங்களா வித்து கொண்டு இவ்வளவு நான் வச்சிருக்கிறேன், இவ்வளவு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லலை. இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, போய் சொல்லிட்டாங்க. நல்ல அருமையான விவாகத்தை, அருமையான அந்த கணவன் மனைவி வாழ்க்கையை என்ன பண்ணாங்க, இழந்து போனாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். அடுத்தபடியாக பாருங்க, பிரசங்கி 4:12 பாருங்க. பிரசங்கி 4:12 வாசிப்போம். அல்லேலூயா. இதுல பாருங்க, முப்பரி நூல் சீக்கிரம் ஆறாது. இப்போ நீங்க நூல்னாலேயோ அல்ல தங்கத்திலேயோ செஞ்சா அதுல என்ன இருக்கும், எத்தனை கம்பி இருக்கும்,
தாலி செயின் இருக்குல்ல, அதில் வந்து எத்தனை கம்பி இருக்கும்? 3 கம்பியை என்ன பண்ணியிருப்பாங்க? முறுக்கியிருப்பாங்க. அல்லேலூயா. அதான் முப்பரி நூல். அது நூலில் இந்துக்கள் கட்டுக்கூடிய நூலில் பார்த்தீங்கன்னாலும் 3 நூலை என்ன பண்ணியிருப்பாங்க? இணைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அதான் முப்பரி நூல். இந்த முப்பரி நூல் எதுக்கு குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிதா குமார் பரிசுத்தாவின் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல கணவன் மனைவி தேவன் 3 இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பை தான் முப்பரி நூல் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இதுல கணவன் தனியா போயிட்டாலும் அருந்துரும், மனைவி தனியா போயிட்டாலும் அருந்துரும், தேவன் இல்லைனாலும் அந்த நூல் அருந்துரும். அல்லேலூயா. அதனாலதான் என்ன பேரு? அது பேரு முப்பரி நூல். இதுல இன்னொரு காரியம், இந்த முப்பரி நூல்ல 3 காரியத்துல விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 சேர்ந்தது ஆவிக்குரிய முப்பரி நூல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், அதான் நம்பிக்கை. அடுத்தது கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும். இந்த நம்பிக்கை இல்லைன்னாலும் என்ன ஆயிரும்? சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அருந்து போகும். அல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் சில பிரிவுகள் வருவதற்கு சந்தேகம் ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு. சந்தேகம் அப்படிங்கிற காரணத்தினால குடும்பங்கள் நிறைய என்ன இருக்கு? பிரிஞ்சு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம், சண்டை வர்றதை பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம கணவன் மனைவி தேவன் இருக்காரா? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இருக்குதா? அல்லேலூயா. ஆனா நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அன்பு. விவாகம் அப்படின்னாலே இப்போ பரிசுத்த அன்பு அப்படிங்கிறது தேவன் மேல வைக்கிறது. அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பும் அது வந்து என்னது இருக்கு? இம்மைக்குரிய அன்பாக இருந்தாலும் அந்த அன்பு இல்லைன்னா அது என்ன ஆயிரும்? அந்த முப்பரி நூல் அருந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. புரிஞ்சிருக்கா? நான் என் பாட்டு வளர்க்கிட்டதுமே இருக்குது, வேகமாக மடமடன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே இது கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு இடையில பாட்டெல்லாம் பாடி எடுத்து அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு இனி அடுத்த முறையிலேருந்து நான் அப்படி பார்க்குறேன். என்னால் முடியல. ஆவினர் என்ன பேசுகிறாரோ அதை அப்படி பேசிடுறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு அதை தான் குறிச்சு நேரத்து நான் ஒரு 2-3 மணி நேரம் நைட்டு உட்காந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் 12 மணி மேலே தான் பேசினார். 12 மணிலேருந்து ஒரு 2-3 மணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை ஒன்றும் கூட்டாமல் குறைக்காம என்ன பண்ணியாச்சு? உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ காதல் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? முதல்ல ஆரம்பத்தில் வரும். இவ்வளோ நேரம் நான் பேசினோமே, ஆண்டவர் பேசினது கேட்டாம, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாம் புரியுது, ஆனால் பதில் சொல்றதுக்கு முடியல. அப்படிதானே? அல்லேலூயா. காதல் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதாவது நான் என் காதல் திருமணத்துக்கு அந்த இது காரியம் சொல்லலை. நம்ம என்ன பண்ணோம்? நிச்சயம் பண்ணப்பட்ட திருமணத்தை தான் சொன்னோம். போய் சொல்லி என்ன பண்ணுறது? ப்ரோக்ராம் மாதிரி போய் சொல்லி எடுத்து திருமணம் பண்ணுறாங்க. அது பரிசுத்த விவாகம் இல்லாமல் அது என்ன அசுத்த விவாகம் மாதிரி என்னது பொய்யில் இருளில் விவாகமாக முடிஞ்சு போகுது. இல்லையா? அதனால நம்ம இது காதல் திருமணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, லவ் பண்ணுறதுல நம்ம நிறைய இதில் பார்க்குறோம். வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வருது, மெசேஜ் வருதுல. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பையனோ அல்ல ஒரு பொண்ணோ தன்னுடைய காரியத்தை மறைச்சி என்ன பண்ணுறது? லவ் பண்ணுறது. கடைசியில் மேரேஜ் முடிஞ்ச பிறகு அந்த காரியம் என்ன பண்ணோம்? செஞ்ச தவறு, தப்பு, பொய் எல்லாம் என்ன பண்ணோம்? வெளியில் வரும். வரும்போது என்ன ஆயிடுது? அந்த திருமணம் முடிஞ்சு போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு திருமணமாக இருந்தாலும் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, காதல் திருமணமாக இருக்கட்டும், நிச்சயம் பண்ண திருமணமாக இருக்கட்டும், பெரியவரால் நிச்சயம் பண்ணப்பட்ட திருமணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, பொய் சொல்லாமல், ஒரு பொய் கூட சொல்லாமல் திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா அது பரிசுத்த விவாகம். அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட விவாகம். அந்த விவாகத்தில் அந்த குடும்பத்தில் எந்த விதமான சாபங்களோ எதுவும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா. மொத்தத்தில் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் பொண்ணு பார்க்கறதுலேருந்து மேரேஜ் நடக்கிறதுலேருந்து குடும்ப வாழ்க்கையில் வர பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். பொய் மட்டும் உள்ள வராமல் இருந்துன்னா சத்ரு வருவதற்கு வாசல் கதவு திறக்கப்படாமல் அடைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பொய் பேசிட்டீங்கன்னா ஒவ்வொரு கதவும் திறக்கப்படும். அல்லேலூயா. பொய் போகிற கதவு, களவுக்கு ஒரு கதவு, கோல் சொல்றதுக்கு ஒரு கதவு, இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது? எத்தனை இது வெளியரங்கமாக இருக்கிற பாவங்கள் எத்தனை? 17 18 வெளியரங்கமாக இருக்கிற பாவங்கள் 17. இந்த 17 வாசல்கள் நீங்கள் வச்சிடுங்க. யார் வர்றதுக்கு? சாத்தான் வர்றதுக்கு 17 வாசல்கள் இருக்குது. அந்த 17 வாசல்கள் நீங்கள் பூட்டி வச்சிங்கன்னா தான் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வருவதற்கு எத்தனை வாசல் இருக்கு? 9 வாசல். எத்தனை வாசல்? ஆவியின் கனிகள் 9. அந்த 9 வாசல். அது யார் வர்றதுக்கு? தேவன் நம்மளுடைய
குடும்பத்துக்குள்ள, நம்முடைய ஆத்மாவுக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு திறந்து வைக்கப்பட்ட 9 வாசல் திறந்து வைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம், தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றத அந்த காரியம் தேவன் நம்மோடு இருக்கணும்னா அந்த 9 வாசல் நம்ம இருக்கணும், திறந்து வைக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. இதுதான் குடும்பம். அல்லேலூயா. குடும்பமாக இருந்தால் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒளிவு மர கல்விகளை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன இருக்கு சங்கீதம் 23 நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சங்கீதம் 128 நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சங்கீதம் 128 படி அந்த மன வாழ்க்கையை பாருங்க, எல்லா கல்யாண வீட்லையும் எந்த எதாவது வாசிப்பாங்க சங்கீதம் 128. ஏன்னா அதுல அந்த வாக்கு தத்துவம், அந்த ஆசீர்வாதத்தை தான் வாசிப்பாங்க. முதல்ல என்ன இருக்கும் அதை விட்டுருவாங்க, ஆனா வாசிப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, கேட்கறதில்ல. முதல்ல என்னது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. அது திருமண வீட்டில் எல்லா இடத்துலையும் வாசிப்பாங்க. நிச்சயம் பண்ணும்போதுனாலும் சரி, எதனாலும் சரி, ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த 128 வாசித்து அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, 5 என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் எடுப்பாங்க. ஆனால் என்னது, அதில் முதல் காரியம் என்னது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த பரிசுத்த விவாகம் காணப்படுமானால், அந்த பரிசுத்த குடும்பம் காணப்படுமானால், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பமாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, கர்த்தர் அந்த குடும்பத்தோடு இருக்கிற குடும்பமாக காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கருணை ஒன்றும் உள்ளது, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்.